அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்க்குறோம். இந்த அப்டேட் நம்பர் 109. இந்த 109வது அப்டேட்டில் F-15E போர் விமானம் என்ன ஆச்சு? சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க அமெரிக்கா தரப்பில். கிடைச்சதா கிடைக்கலையா? தேடும்போது மற்றொரு ஹெலிகாப்டர் நாங்கள் சுட்டுட்டு வந்துட்டு ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஈரான் அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. யார் அந்த விமானியை உயிரோடு பிடிக்கிறீங்களோ அந்த விமானிக்கு 10 பில்லியன் பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணுறேன்றாங்க. அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த யுத்தத்தில் அந்த பைலட் உயிரோடு கிடைச்சார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும் ஈரானுடைய யுத்தத்திற்கு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது அப்படின்றது இந்த ஒருங்கிணைந்த பதிவாக பார்த்துடலாம். ஏன்னா பெரிய ஒரு தாக்குதல் திட்டத்தோடு இன்னைக்கு அமெரிக்கா கிளம்பி வந்தாங்க. எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சிட்டாங்க. ஒரு வாரமாக எல்லாத்தையுமே அந்த விமானியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்குங்க ஈரானுக்குள்ளார. ஸோ எந்த பகுதியில் தாக்கல் நடந்தது, எப்படி நிகழ்ந்தது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, வாங்க வாக்காள பெருமக்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு எப்பவுமே நம்ம வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதை விட அது நம்மளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? முதல் வரைபடம் ஃபஸ்ட்டு தெஹரான் பக்கத்தில் ஒரு சிவப்பு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் பாசிபிள் ஹிட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 420 கிலோமீட்டர் தள்ளி இந்த ப்ராவினன்ஸ், அதாவது போயர் அகமது ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பகுதியில் தான் விழுந்திருக்கு. ஸோ இது ஈராக்கினுடைய எல்லை பகுதி பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் பர்ஷியா கல்ஃபினுடைய பக்கத்தில் இருக்குது. ஸோ ஜியோ லொக்கேஷன் மிக முக்கிய பகுதி இந்த இடத்துல தான் குறிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தில் அமெரிக்கானுடைய UH-60 பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னொரு இந்த சைடு MQ-9 ரீப்பர் ட்ரோனு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக யாசூஜ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அங்கிருந்து இந்த பகுதியில் F-15E கிராஷ் சைட் அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த பயணிகள் மொத்தம் 2 பயணிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தருடைய சீட் மட்டும் இந்த இடத்துல தான் ரெக்கவரி பண்ணி எடுத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம மொத்தம் 2 விமானிகளோட சீட் இருந்தது. ஒரு விமானிகளோட சீட் கீழே இருந்தது, ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் இன்னொரு விமானியோட சீட் பெருசாக கிடைக்கலைங்க. அதுக்கு ராய்டர்ஸ் தரப்புலேயே மற்ற பத்திரிகைக்கு தரப்புலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விமானங்கள் ஃபஸ்ட்டு அமெரிக்கா தரப்பில் மறுத்தாங்க. பட் நம்ம முந்தைய பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். இல்லைங்க, அது ஆல்மோஸ்ட் டவுன் பண்ணிட்டாங்க பயங்கரமாக. இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள். எவ்வளோ லோவாக பறந்து தேட முடியுமோ அவ்வளோ லோவாக பறந்து தேடுறாங்க. தேடுதல் வேட்டையை மிக தீவிரப்படுத்துகிறாங்க. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருந்து ஒரு விமானியோட சிக்னல் கிடைச்சதாக அந்த சிக்னல் தேடி அவங்க ரொம்ப லோவாக பறந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க தேடுதல் தீவிரப்படுத்தின உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் யார் அந்த விமானியை உயிரோடு பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10 பில்லியனுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம், எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ முடிங்கன்னாங்க. பட் நான் இன்னொரு இன்சிடென்ட்டையும் பார்க்குறேன். பட் அதே சமயத்தில் ஈராக்கிலிருந்து ஒரு பெரும் படை ஈரானுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணாங்க. மேபி அவங்க அந்த விமானியை தேடுறதுக்காக உள்ள நுழைஞ்சாங்களா, நார்மலாக ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்தாங்களான்னு எனக்கு புரியல. ஆனால் திடீர்னு ஒரு பெரும் படை உள்ள நுழைஞ்சுது. ஆனால் இது எல்லாம் தாண்டி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப லோ லெவலில் பறந்துருக்காங்க. அப்போ நான் இன்னொன்று கூட நினச்சேன். நான் ஈரானுடைய வான் தடுப்பு சாதனங்கள் எந்த அளவுக்கு F-15 சுட்டு வீழ்த்தினீங்க ரைட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஹெலிகாப்டர், கிட்டத்தட்ட 2 விமானங்கள், அது இல்லாமல் MQ-9 ரீப்பர் ட்ரோனு, இதெல்லாம் ரொம்ப லோவில் தேடிட்டு இருந்தது. அப்புறம் தான் இப்போ தான் ஜஸ்ட் நோ கிளைம் பண்ணுறாங்க. தேடுதல் வேட்டையெல்லாம் ஒரு 5 மணி நேரத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹெலிகாப்டரை சுட்டு விட்டோம், அதுவும் பலத்த சேதாரம் அடைந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த விமானியோட நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் ராய்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ஒரு விமானி இறந்துருக்கலாம், ஆனால் ஒரு விமானி கண்டிப்பாக உயிரோடு இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட சீட் பெல்ட் அந்த ஃபோர்ஸில் அவரால் எஜெக்ட் பண்ண முடியல, அதனால் சீட்டோடு போயிட்டு அவர் இறந்துருக்கலாம். பட் உயிரோடு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவர் ஒன்று ஈரான் கையில் கிடைக்கணும், இல்லைன்னா அமெரிக்கா கையில் கிடைக்கணும். சரி, ஈரான் கையில் கிடைச்சது என்ன அப்படின்னா என்ன ஆகும்னா, அவ்வளோ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பிளாக்மெயில்ன்றதை விட
ஒரு விமானியை பிடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு கெத்து ஒவ்வொரு நாட்டுக்குமே. நம்ம இந்திய விமானி கூட இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் போது வந்து கைப்பற்றினாங்க இல்லையா, அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அபிநந்தன் அவர்களை வந்து பிடிச்சிருந்தார் இல்லையா, அப்போ தான் அப்போ பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து விடுவிச்சிட்டாங்க, அதாவது யுத்த காலம் நின்றதுக்கப்புறம் வந்து விடுவிச்சாங்க. இதே மாதிரி என்ன ஆகும்னா அங்கேயும் பைலட்டை பிடிச்சி வைப்பாங்க, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஒன்று யுத்தத்தை நிறுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட வேலைகள் போவாங்க. பட் அது ஒரு நாட்டுக்கு வந்து போர் விமானி சுட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னாவே இந்த ஈரானுக்கு கெத்தாக இருக்கும், அவங்க தரப்பில் பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா F-15E விமானம் தொடர்ந்து யாராலும் சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க. இதற்கு முன்பு கூட 2-3 விமானங்களை வந்து சுட்டதாக வந்து கிளைம் பண்ணாங்க. பட் அதுக்கு பெருசாக ஆதாரங்கள் கிடைக்கல. ஆனால் இதுக்கு ஆதாரங்கள் இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில பத்திரிகைகளும் பென்டகன் தரப்புலையும் வந்து திடீர்னு ஹாப்பியாகிறாங்க. கேட்டால் நாங்கள் விமானியை தூக்கிட்டோம், அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விமானமும் எனக்கு இறங்கின மாதிரி தெரியல. மேபி வேறு ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல இறங்கி தூக்கிட்டாங்களாம் என்னன்னு தெரியல. சப்போஸ் அப்படி ஒரு விமானியை அவங்க உயிரோடு தூக்கியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அது ஈரான் சுட்டாங்கல்ல, அதாவது சுட்டதை ப்ரைடாக வந்து கொண்டாடுறாங்கல்ல. பட் அந்த கொண்டாட்டம்லாம் இந்த இடத்துல போயிடும். உங்கள் நாட்டுக்குள்ளே உங்கள் பகுதியில் ஒரு விமானி உயிரோடு இருக்கிறார், அவர் அசால்ட்டாக விமானங்கள் அனுப்பி ஹெலிகாப்டர் இறக்கி கீழே இறங்கி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னும் போதே இந்த இடத்துல கேள்விக்குறியாக்கப்படுவது ஈரான் தான். ஏன்னா என்னதான் இவங்க ப்ரைட் ஆஹா ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ணால் கூட நினச்சி பாருங்க பாஸ், பறந்து விரிந்து உங்கள் பகுதிக்குள்ளார சர்வசாதாரணமாக இறங்கி சப்போஸ் நான் சொல்கிறேன் நான் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தான் அவங்க தரப்புலேருந்து 100% கன்ஃபார்மாகவே சொல்கிறாங்க. பென்டகன் தரப்பில் இருந்தும் ஒரு சில செய்தி குறிப்பில் 100% கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனால் ஈரானே அதுக்கு நம்பலை. நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கள் பகுதிக்குள்ளெல்லாம் ஹெலிகாப்டர் இறக்கலாம் ஏற்ற முடியாது, நாங்கள் மேலே பறக்கிற F-15E சுட்டு வீழ்த்துறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இரவுக்குள்ளே நம்மளுக்கு கிடைச்சிரும். மக்கள் தேடிட்டு இருக்காங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. சப்போஸ் அவர் ஈரான் கைக்கு கிடைக்கல அப்படின்னா ஈரானுக்கு கண்டிப்பாக அதில் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அவங்க நிலப்பகுதிக்குள்ளே பூந்து அமெரிக்கா தூக்கியிருக்காங்க, எங்களுக்கு சுட்டு வீழ்த்தந்த கூட இல்லைப்பா, இதுதான்ப்பா எங்கள் கெத்துன்ற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன இருக்க போகிறதுன்னு. ஆனால் ஈரான் தரப்பில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, உங்களுடைய ஹெலிகாப்டரை நாங்கள் அடுத்து இன்னொரு ஹெலிகாப்டரை பொறுக்கிக்கோங்க, அதை நாங்கள் சுட்டுட்ருக்குறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. பட் சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயமும் நடந்தது. ஈராக்கினுடைய எல்லை பகுதி ஓரமாக மறுபடியும் ஒரு F-16C என்ற ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, அது வந்து எமர்ஜென்சி லேண்டிங்காக மட்டும்தான் அது மாதிரி ஒரு சிக்னலை கொடுப்பாங்க. பட் திடீர்னு எமர்ஜென்சி லேண்டிங்காக, அதாவது ஒரு யூனிவர்சல் கோடு, அந்த யூனிவர்சல் கோடு பேர் வந்து 7700 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னல் எழுப்புறாங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் தான். அந்த ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் வந்து இறக்கிருக்கிறாங்க. மேபி ஹோப் ஈரான் சுட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது சுட்டாங்களா இல்லை அவங்களதே மால் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது. காலையிலேருந்து ஈரானுடைய தாக்குதல், அங்கே குவைத்தில் நடத்த தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை பஹ்ரைனில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்ரேலுக்குள் நடந்த கொத்துக்குண்டு தாக்குதல்களாக இருக்கட்டும், மொத்தம் 3 இடத்துல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்களை பார்க்க முடியுது. அதை தாண்டி 2 முக்கிய நாடுகளுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம மேக்ரன் அவர்களுடைய பிரான்ஸ்னுடைய கப்பல் ஒன்று அனுமதிச்சிட்டாங்க. அப்புறம் ஜப்பான் வந்து ஃபஸ்ட்டே அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்பே அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஜப்பான் வந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா பெரிய அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்ற மாதிரி வந்து பெருசாக கேட்டே இருந்தாங்க. பட் யோசனை பண்ணிட்டே இருந்தாங்க போல். திடீர்னு இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஈரான் சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 கப்பல்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டுருக்கு. நம்ம இந்தியானுடைய கப்பல் மேலும் ஒரு LPG கேஸ் சுமந்து செல்லக்கூடிய கப்பலுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம BW டயர், BWELM, அப்புறம் வந்து ஃபைன் கேஸ், ஜாக் வசந்த், மொத்தம் ஒரு 6 கப்பல்கள் இது வரைக்கும் நம்ம LPG கப்பல் வந்து பெரிய அளவுக்கு பாதுகாப்பாக கூட்டு வந்திருக்கோம். இதுவரை ஈரான் அனுப்பியதிலே இந்தியாவுக்கான LPG கப்பல் தான் மிக அதிகமான அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கு கூட அந்த அளவுக்கு அனுப்பலை. நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா கேட்டு அந்த பகுதியை வந்து வாங்கிட்டே இருக்கிறோம் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பட் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, ஹவுதிகள் அந்த பேபிள் மேண்டப் பகுதி இருக்கு இல்லையா, அதை இன்று இரவு இருந்து நாங்கள்
தாக்கல் நடத்த போகிறோம், முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தான் சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு ஹவுதிகள் தரப்புலேருந்து உறுதியான தகவல் வரல. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து இல்லைங்க சத்தியமாக சொல்லிட்டாங்க பாஸ், நம்புங்க பாஸ்ன்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சப்போஸ் ஹவுதிகள் க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஓஞ்ச மாதிரி இல்லை. ஏற்கனவே கூடாயிலோட விலை வந்து விண்ணை முற்றி சென்று கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல். ஏன்னா இந்த குவைத்தில் ஒரு எண்ணெய் கிணறு அடித்தாங்க இல்லையா, அது இன்னுமே பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி யுஏ மட்டுமே 47 ட்ரோனும் 4 மிசைல்ஸ் தாக்குதலாம் அடிச்சிருக்காங்க. 4 குரூஸ் மிசைல்ஸு, 18 பேலஸ்டிக் மிசைல்ஸ். நினச்சி பாருங்கள், யுஏஇயில் ஆயுதம் தீர்ந்து விட்டது, எங்களது ஆயுத குடோன்களை அழித்து விட்டோம் என்று சொல்கிறீர்களே, அதுக்கு யுஏஏ சான்றுன்றாங்க. எத்தனை? 47 ட்ரோனு, 4 குரூஸ் மிசைல்ஸு, 18 பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெஸ்புல்லானுடைய 40 நிலைகளை குறிவைத்து இன்னைக்கு பெய்ரூட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது சூப்பர் பெய்ரூட்னு சொல்லுவாங்க. 3 இடத்துல குறிவைத்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தெஹ்ரானில் மட்டுமே இன்னைக்கு வந்து 4 இடத்த வந்து குறிவைத்திருக்காங்க. பெஷட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை. இன்னொரு இடத்துல வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று வந்து அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய ஒரு ராக்கெட் வந்து இன்னைக்கு ஏவும் போது மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அது தெஹ்ரான்லேயே விழுந்து பெரிய தாக்குதலுக்கு இலக்காகியிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் உங்களுக்கு போன பதிவிலே சொன்னேன், இவங்க ஈரான் மீது பெரிய தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இந்த கார்க் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, கார்க் ஐலாண்டில் போர் விமானம் ரொம்ப லோவாக பறந்து அடி போகுது, ரொம்ப லோவாக பறந்து போகுது. இதெல்லாம் எதற்கான அறிகுறிகள் அப்படின்னா, அடுத்து நாங்கள் அங்கே குறி வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறியாக நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே கொஞ்சம் இருந்ததுனால அந்த போர் விமானம் வந்து சுட்டாங்க பார்த்தியா, F-15 போர் விமானம், அதுதான் கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. உடனே டக்குன்னு அந்த பைலட்டை வந்து சர்ச்சிங் ஆப்ரேஷன் போட்டு அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போகணுன்னு அடுத்தடுத்து அதிரடி வேலைகளில் ஈடுபட்டாங்க. இது தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது தான் இப்போ அடுத்த கேள்வியே. ஆனால் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க, ரெஸ்கியூ ஆப்ரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா நாங்கள் தூக்கிட்டோன்றாங்க. பட் இவங்க ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். என்னுடைய அனுமானத்தின்படி தூக்கியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. ஆனால் ஒரு விமானி உயிரோடு இருக்கிறாரான்னா கண்டிப்பாக உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்து ஈரான் பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு காலையில் தகவல் கிடைத்து விடும்ன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல அமெரிக்கா கெத்து காட்டிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து நாங்கள் ஈஸியாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை, கூடிய விரைவில் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூகேவை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கி கூட எங்கள் F-35 ஃபைட்டர் ஜெட் மூலயமா எங்கள் ஹெலிகாப்டர் மூலயமாவும் தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவுக்கு தாக்குதல்கள், அதாவது எதிரிகளோட இலக்குகள்னு சொல்ல எங்கள் நண்பர்களோட பகுதிகளை இலக்குகளை குறிவைத்து அடிக்கிறத நாங்கள் தடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து லொஜக் பொஜக் மோடு, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, வடிவில் ஒரு படத்தில் சுருதி எந்த சைடில் இருந்தாலும் அப்படியே நான் அட்டாக் பண்ணி நிறுத்துறேன்னு சொல்கிறாருல, அந்த மோடில் இருக்காங்க தொடர்ந்து யூகே. ஆனால் யூகே வந்து இந்த 32 நாடுகளோட கூட்டமைப்பு நேற்று விர்ச்சுவலாக கூட்டியிருந்தாங்க. இன்னும் எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எப்போ இன்றைக்கி ஈரானுடைய கப்பல் அமிச்சாங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தா புரியுதில்ல, அமெரிக்காவையும் சீனாவையும் நம்ம ஒதுக்கணும், நம்ம இடையில வளரும் நாடுகள்லாம் ஒன்று சேரணுன்ற மாதிரியான அறைகூவெல்லாம் விடுத்திருக்கிறார். எல்லா தலைவர்களுமே அங்கே அந்த ஷார்ட் பீரியடில் இருக்கிற வரைக்கும் தான். தலைவர்கள் மாறினாலும் அந்த கருத்துக்கள் அந்த நாடு எடுத்து சென்றால் மட்டும்தான் அந்த கருத்து வந்து காலங்காலமாக நிற்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, தலைவர்கள் மாறினாலும் அந்த நாட்டோட கருத்தையே மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட நிலைப்பாடே மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. இது எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஹோல்டு பண்ணதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.